மெல்ல மெல்ல காணாமல் போகும் திருச்செந்தூர் கடற்கரை. கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலை நெருங்கும் கடல். முருகா, 6 மாதத்தில் 50 அடியா? அடிக்கடி சிலைகள் வெளிவருவது ஏன்? குழம்பி நிற்கும் பக்தர்கள். என்ன நடக்கிறது திருச்செந்தூரில்? சிறந்த ஆன்மீக சுற்றுலா ஸ்தலமாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியதுதான் உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்க இருக்கிற கடலை பத்தி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது. புனித நீராடினதுக்கு அப்புறமா தான் பக்தர்கள் சுவாமி தரிசனமே செய்ய போவாங்க. அப்படிப்பட்ட இந்த கடற்கரையில சூரசம்ஹாரம் நிகழ்வை காண மட்டுமே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் கடற்கரையில கூடுறது உண்டு. கடந்த சில மாதங்களாகவே கடல்ல சீற்றம் காரணமா கடற்கரை பகுதியில அரிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால சுமார் 100 அடி தூரம் அகலம் கொண்ட கடற்கரை பகுதியில 50 அடி தூரத்துக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரை பகுதிகள் சுருங்கி காணப்பட்டிருக்கு. அதிகரிக்கிற இந்த கடல் அரிப்பால கடற்கரை பகுதியில 10 அடி ஆழத்திற்கு கடும் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால கடல்ல புனித நீராட போற பக்தர்கள் கடல்ல இறங்க முடியாம மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. கடந்த சில நாட்களா கடற்கரையில தொடர் அரிப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில பக்தர்கள் பெரிதும் வேதனை அடைஞ்சிருக்காங்க. இதனால கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கையும் விடப்பட்டிருக்கு. தொடர் கடல் அரிப்பால மெல்ல மெல்ல குறைஞ்சுகிட்டே போற திருச்செந்தூர் கடற்கரையோட பரப்பளவு பார்க்கவே வேதனை அளிக்குது. இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.